திருவாரூர் மாவட்ட ரைபிள் கிளப்பினை தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சில சம்பவங்கள் நடைபெறுவதை வைத்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என கூற முடியாது என்றும், ஒட்டுமொத்த அளவில் குற்றங்கள் குறைவாகவும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பெருமளவில் அமைதியாகவும் குற்றங்கள் ஓரளவுக்கு குறைவாக தான் நம்ம நாட்டில் இருக்கு. இருந்தாலும் இப்படி ஓரளவுக்கு அமைதி பூங்காவாக இருந்தாலும் கூட அவ்வப்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அது கடந்த காவல்துறை தோன்றிய காலத்திலிருந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அது நடந்த பிறகு காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்திருக்காங்க. தஞ்சையில் தற்காலிக ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சேலத்தில் அனைத்து ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி உயிரிழந்த ஆசிரியைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசின் பொங்கல் தொகுப்பில் மண் அடுப்பு, மண்பானை சேர்த்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் ஊக்குவிக்கும் வரை வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கும் ஒரு மண் அடுப்பும் ஒரு மண்பானையும் இலவசமாக குடும்ப அட்டைதாரர்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வேலூரில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என மிக்கி மவுஸ் வேடம் அணிந்த நபர் மூலம் போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு மிக்கி மவுஸ் மற்றும் யானை பொம்மை வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் அதிமுக செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உட்கட்சி பூசலால் அதிமுக பொறுப்பாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உட்கட்சி பூசலை பொதுமக்களிடம் இருந்து மறைப்பதற்காக செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுமரப் போட்டியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இதில் 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஆழியார் அணை நிரம்பி காணப்படுகிறது. இந்நிலையில் ஆழியார் அணையில் இருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கால்வாய் வழியாக திறந்துவிடப்பட்ட தண்ணீரை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது காரில் இருந்த 29 மதுபான பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பாஜக நிர்வாகியான ஜெயபிரகாஷ் மற்றும் ராமச்சந்திரன் உட்பட 3 பேர் வெளிமாநில மது பாட்டில்களை கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர்.